ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்கின் கேர் தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த சம்மரை பீட் பண்றதுக்காக ஹோம் மேட் நேச்சுரல் ஃபேஸ் பேக்ஸ், அதுவும் 10 ஃபேஸ் பேக்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம கிச்சன்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கிற ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். சீப்னு சொல்ல வந்தது வந்து ரேட் கம்மி, பட் வந்து நம்மளுக்கு நல்ல க்ளோ கொடுக்குற மாதிரி, நல்லா ஹைட்ரேட் ஆகுற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். மெயினாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ஃப்ரம் 20 to 50. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃபீஸ் கோயிங், காலேஜ் கோயிங், அதிகமாக வந்து ஏசியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பீப்புள் எல்லாருக்குமே இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்காக 10 நேச்சுரல் பேக்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. போடலாம். எப்பவுமே பேக் போடும்போது ஃபேஸ்ல மட்டும் இல்லை, நெக்குக்கு போடுங்க, இல்லைன்னா கலர் டிஃப்ரென்ஸ் வரலாம். எல்லா பேக்குமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். இல்லை உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 20-25 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோவே போதும். ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பேக்லேயே எனக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு சேலஞ்ச் பண்ணலாம், பட் இது ஹைட்ரேஷனால இண்டிவிஜுவலுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பேக், இது நீங்க வெறும் ஃபிளாக்ஸ் சீடாகவும் பண்ணலாம், இல்ல ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். யோச். ஸோ த நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக், அதாவது இப்போ எனக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்லைன்னா ஸோ லேசியா அப்படின்னு சொல்றவங்களுக்கு 2 ஃபேஸ் பேக் வச்சிருக்கேன். வெரி சிம்பிள், ஈஸியான அவைலபிள். ஒன்று வந்து ஐஸ் வாட்டர். ஜஸ்ட் ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிட்டு அப்பப்போ இதுக்கு வந்து பெரிய வேலை கிடையாது. ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் இதாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ரோஸ் வாட்டர். இதுவும் ஜஸ்ட் வாஷ் த ரோஸ், புட் இன் வாட்டர், பாயில் பண்ண விடுங்க. அந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணும். So cooling, so refreshing, and so hydrated. The next pack, வெந்தயம் and rose. ஸோ ஆல்ரெடி நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து வெந்தயத்தை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ரோஸ் வாட்டர் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பேக் இஸ் ரெடி. இது வந்து மார்னிங் ஒரு 9 to 5 கம்ப்ளீட் பண்ண பாருங்க. பிகாஸ் எல்லாமே கூலிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ கோல்ட் ப்ரோன் பாடிஸ் எஸ்பெஷலி அந்த பீக் சன் இருக்கிற டைம்லயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ தி நெக்ஸ்ட் பேக், கடலை மாவு மாதிரி ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசரே வந்து இல்லை, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அவ்வளோ ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும் இது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, நான் எப்பவுமே வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆலோவேரா ஜெல் வந்து போடுவேன் மாய்ஸ்சரைசருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து காலி ஆயிடுச்சு. கடைக்கு போக சோம்பேறித்தனம் பட்டனா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல, அன்னைக்கு நான் யூஸ் பண்ணல ஃபேஸ் வாஷ். ஸோ வந்து கடலை மாவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடலாம் அப்படின்னு வந்தேன். பட் என்னைக்குமே நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடுற அந்த 3-4 மினிட்ஸ்க்குள்ள லைட்டாக அந்த ஒயிட் பேட்ச் வரும். அதுவும் அந்த வின்டர் சீசனாக சொல்லவே தேவை கிடையாது. பட் வந்து அன்னைக்கு வந்து வரவே இல்லை. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நெக்ஸ்ட் டே மறுபடியும் அதே தான் கண்டினியூ பண்ணேன்.
ஹாஃப் அன் ஹவர் பார்த்தேன் வரல, 1 ஹவர் பார்த்தேன், 2-3 ஹவர்ஸ் பார்த்தேன், அந்த ஃபுல் டே வந்து அந்த ஒயிட் பேச்சஸே வந்து வரல. ஸோ வந்து அது நேச்சுரலாகவே அந்த ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து கடலை மாவுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எவ்வளோதான் கம்மியான வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் கூட அதோட அந்த ஸ்மால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த நேச்சுரல் மாய்ஸ்சரைசரில் சுத்தமாகவே இருக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து கர்டுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேக் கியூக்கம்பர். ஆக்சுவலி நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி கூட போடலாம், பட் எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால நான் அப்படியே எடுத்து ரப் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இப்போ வந்து இந்த ஐஸ் வச்சு ரப் பண்றது வந்து ஒரு மெயின் ஒரு ப்ராடக்டா இருக்கு. பட் ஐஸ் கூட நிறைய பேருக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபேஸ் வந்து லைட்டா ஒயிட்டா பேச்சஸ் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த குக்கும்பர்னா அந்த ப்ராப்ளம் கூட இல்லை, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். ஸோ பெஸ்ட். நெக்ஸ்ட் பேக். இது வந்து ஆலோவேரா ஜெல். ஸ்டாப். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஓகேவா? மேக்ஸிமம் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர்னா ரொம்ப நல்லது. அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னா அந்த ஆலோவேராவோட பல்ப் மட்டும் யூஸ் பண்ணா பெட்டர். இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லாதனால நான் நேம்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட் வந்து இல்லவே இல்லை, அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ இனிமே இந்த சம்மர்ல ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஹைட்ரேட்டாகவே இல்லை, மாய்ஸ்சரைஸாகவே இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட வேணாம். நம்ம கிட்ட இந்த 10 பேக்ஸ் இருக்கு. இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி 4 days ஆச்சும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். இது வந்து நீங்க ஒரு 10 days சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுங்க. ரெகுலர் பேசிஸ்ல பண்ணாதான் ரிசல்ட் வந்து சீக்கிரமா வரும், இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகும். அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். உங்களோட ரிசல்ட்டை ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.